வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால பால் ஹேமன் அண்ட் செத் ராலன்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. பால் ஹேமன் உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல எப்பவும் போல் ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மை நேம் இஸ் பால் ஹேமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு லாயலாக தான் இருப்பேன். மை ட்ரைபல் சீஃபுக்கு நான் எப்பவுமே ராயலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அவனுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் அவனுக்குமே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக தான் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியம். 2 பேருக்கும் நான் லாயலாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ரோமன் வேணுமா சிஎம் பங்க் வேணுமா அப்படிலாம் கிடையாது. எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பேச அடுத்ததாக 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசல்மேனியாவை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரெசல்மேனியாவை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணுவார். உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். செத் ராலன்ஸ் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே பால் 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 ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி ஸோ என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக பால், நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு ஃபேவராக இரு, லாயலாயிரு. சிஎம் பங்குக்கு ஃபேவராக இரு, லாயலாயிரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு லாயலாக இருக்க போகிற அப்படின்றத நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணல. நீ தான் ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரோமன் ரிங்ஸுக்கு தான் நீ தேவையே தவிர உனக்கு ரோமன் ரிங்ஸ் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் கூட இத்தனை வருஷம் நீ லாயலாக இருந்திருக்க. ஸோ எந்த இடத்துலையாவது ரோமன் ரிங்ஸ் உனக்காக ஏதாச்சும் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ அதுலேயும் குறிப்பாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் அந்த சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டான். அதுவும் என்னால் தான் தோத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர் சோலோ சுகாவா உன்னை என்னென்ன பண்ணா ஸோ அப்போ வந்து அவன் உன்னை சேவ் பண்ணானா. ஸோ அவன்கிட்ட நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தியோ சோலோ சுகாவா கிட்ட அப்போ அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்க பால் ஹேமன் தலையாட்டுறாரு, வரலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ரோமன் ரிங்ஸ் தேவை கிடையாது, ரோமன் ரிங்ஸுக்கு தான் நீ தேவை, அதை வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ரோமனுக்கு லாயலாக தான் இருக்க. ஆனால் ரோமன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே லாயலாக இருக்க. ஏன் உன்னையே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கும் பால் ஹேமனுக்குமான ஒரு கான்ட்ரவர்ஷியலை உருவாக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக உன்னோட ஃப்ரெண்ட் சிஎம் பங்க் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க ஃபேன்ஸு இங்கே இருக்க எல்லாரையும் விட்டுட்டு போகும்போது உன்னையும் தானே விட்டுட்டு போனா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் 10 வருஷத்துக்கு முன்னாடி WWE விட்டு போகும்போது எல்லாரையும் விட்டு போன மாதிரி உன்னையும் தான் விட்டு போனா. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்டும் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு ஃப்ரெண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போவும் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெசல்மேனியாவில் நடக்க போகிற அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணணுமோ அவன் ஒரு மைண்ட் கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கானே தவிர நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ அவனுக்கு தேவை அப்படின்லாம் அவன் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணல. குறிப்பாக நீ அவனுக்கு இவ்வளோ லாயலாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் WWE வந்ததுக்கப்புறம் கூட உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசலை. நீயா போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசின. அதுவும் அந்த வார் கேம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎம் பங்கை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டேன். சிஎம் பங்க் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ பால் ஹேமன் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஸோ உன்னோட ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த வார் கேம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதா இருந்துச்சு. சிஎம் பங்க் உன்னோட கடைசி ஆப்ஷன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. மேபி ஒருவேளை அந்த இடத்துல சிஎம் பங்க்கு பதிலாக நான் அங்கே அந்த மேட்ச்சில் கலந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீ
நீ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேவரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு லாயலாயிரு, சிஎம் பங்குக்கு லாயலாயிரு. ஆனால் அவனுங்க 2 பேருமே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக இல்லை. நான் ஸ்மாக் டவுனில் பேக் ஸ்டேஜில் சொன்னது தான். ஸோ இப்போது நான் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடிக்கலாம். ஏன் நான் உனக்கு இந்த இடத்துலேயே ஒரு ஸ்டம்பை போட்டு உன்னை முடிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ரோமன் ரிங்ஸ் வந்து உன்னை காப்பாற்றுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக அவன் காப்பாற்ற மாட்டான். உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஏன் குறிப்பாக நீங்கள் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிஎம் பங்க் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரல, அவனுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல நான் இப்போ உன்னை அடித்தா கூட உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபைனலி பால், நான் உன்ட்ட கடைசியாக ஒரு விஷயம் கேட்குறேன். ஸோ உன்னோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ பிடிச்சி தள்ளுறாரு. ஸோ இந்த மாதிரி அடித்தா உனக்கு போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அடித்தா உனக்கு போதுமா அப்படின்ற மாதிரி, உன்னை எப்படி நான் அடிக்கணும், உன்னோட ஒர்த்து என்ன, உன்னை எந்த அளவுக்கு அடித்தா நீ என்னை என் கூட வருவ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த இடத்துல பால் ஹேமன் செம்ம காண்டாகி திரும்ப என் மேலே கை வச்ச அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் காண்டாகி அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் சைடு அந்த கார்னருக்கு கொண்டு போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் செத்ராலன்ஸ் அடிக்க, செத்ராலன்ஸ் சிஎம் பங்க் அடிக்க, 2 பேரும் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் காண்டாகி செத்ராலன்ஸை அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸில் வச்சு அவருக்கு ஒரு ஸ்டம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் அடிச்சுட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டம்ப் போட்டுருவார். போட்டதோட பால் ஹேமன் போயிட்டு சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புவார். ஃபைனலி செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனுக்கு ஒரு ஸ்டம்ப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அவருக்கு ஸ்டம்ப் போடாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து பார்த்தீங்கன்னா உதைப்பார். உதைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் நினச்சா உன்னை அடிக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்ற இங்கே யாருமே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், ரெசல்மேனியாவில் நீ தான் எனக்கு ஃபேவராக இருக்கணும். ஸோ நீ ரோமனுக்கோ சிஎம் பங்குக்கோ ஃபேவராக இருக்கக்கூடாது, நீ எனக்கு ஃபேவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பால் ஹேமனை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு போகிற மாதிரி இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிக்கிறாங்க.